வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவில் சேரும்படி ஆம் ஆத்மி கட்சியினருக்கு நிர்பந்தம். பாஜகவின் கோரிக்கையை நிராகரித்து விட்டதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. மக்களவையில் நாளை குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசுகிறார் பிரதமர் மோடி. கட்சி எம்பிக்கள் அனைவரும் அவைக்கு வர வேண்டும் என பாஜக உத்தரவு. சுதந்திரத்திற்கு பிறகு ஆட்சியில் இருந்தவர்கள் வழிபாட்டு தலங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி விமர்சனம். அரசியல் பயணத்துக்கு வாழ்த்து கூறி அனைவருக்கும் நன்றி சொன்ன விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் பணிவான வணக்கங்கள் என்றும் அறிக்கை வெளியீடு. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் நடக்கும் ரஜினிகாந்தின் வேட்டையின் படப்பிடிப்பு. சண்டை காட்சிகள் படமாக்கப்படும் நிலையில் அதனை காண குவிந்த ரசிகர்கள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. திமுகவிடம் 2 மக்களவை தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதியை கேட்டுள்ள மதிமுக பம்பரம் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் மதிமுக நிர்வாகிகள் பேட்டி. திமுகவிடம் கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகள் கேட்டதாக மார்க்சிஸ்ட் நிர்வாகிகள் தகவல். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக பேட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை திரும்பியதும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படும். அமைச்சர் ஐ. பெரியசாமி பேட்டி. பாஜக அல்லாத கட்சிகளை அதிமுக கூட்டணிக்கு வரவேற்கிறோம். பெரிய கட்சிகள் பேசி வருவதாகவும் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டத்திற்கு பின் ஜெயக்குமார் பேட்டி. பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி இல்ல அதுல நீங்க நான் அதை கிளாரிஃபை பண்ணலாம். நீங்க அதை சொல்லுவீங்க. நீங்க நாங்க கிளாரிஃபை பண்ற பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகள் ஓகேவா, அது வரவேற்க தகுந்தது. வரும் 11ஆம் தேதி சென்னை வரும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கட்சியின் தேர்தல் குழுக்களை சந்திக்கிறார். சுமார் 5000 பேருக்கு அழைப்பு என தகவல். பாஜகவுக்காக யாரும் கூட்டணி பேச்சு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என ஜி.கே. வாசன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நிலையில் கூட்டணிக்காக தூது சென்றாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு விளக்கம். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணிக்காக யாரும் பேசுவதற்கு தேவையில்லை, அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. பிப்ரவரி 12இல் விசிக மற்றும் ஐயுஎம்எல் உடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் திமுக. கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகளை கேட்க கூட்டணி கட்சிகள் திட்டம். ஆரணி தொகுதியை இந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்க கூடாது என திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தல். எம்பியான விஷ்ணு பிரசாத் செயல்பாடு அதிருப்தி அளிப்பதால் திமுகவை போட்டியிட தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் வலியுறுத்தல். ஈரோட்டில் நடைபெறும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநாட்டில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றம். கொங்கு மண்டலத்துடன் தமிழ்நாட்டையும் பலப்படுத்துவோம் என்ற முதலமைச்சரின் வாழ்த்து செய்தியை படித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன். மண்டலத்தோடு சேர்த்து தமிழ்நாட்டையும் முன்னேற்றுவோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற இலக்கை அடைய போராட்டத்தை தொடங்குவோம். வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். சென்னை கோயம்பேட்டில் பூண்டு விலை கிலோ 500 ரூபாயாக உயர்வு. அறுவடை தொடங்கிய போதும் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல்.
தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டம். பதவி உயர்வு முறையை மாற்றியமைக்கும் அரசாணை எண் 243 ரத்து செய்ய வலியுறுத்தல். காஷ்மீரில் பொழியும் வெள்ளை மழை. பனி தொடர்ந்து விழுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆருத்ரா கோல்டு மோசடி விவகாரத்தில் 7000 முகவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தகவல். முதற்கட்டமாக 500 முகவர்களிடமிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை. விடுமுறையை கொண்டாட பழனி மலை கோவிலில் குவிந்த பக்தர்கள். 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு சவாரி செய்தும் குதிரை சவாரி செய்தும் உற்சாகம். சென்னை விமான நிலையம் எதிரே அடுத்தடுத்து 4 கார்கள் மோதி விபத்து. கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. பதவி உயர்வு முறையை மாற்றியமைக்கும் அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பணிக்கான நியமன விதிமுறைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசு அரசாணை எண் 243 வெளியிட்டது. இது தொடக்க பள்ளியில் பணியாற்றும் 90% ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் என தொடக்க கல்வி ஆசிரியர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே டிட்டோ ஜாக் அமைப்பின் சார்பில் அரசாணை எண் 243 ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. கருப்பு சட்டை பேட்ஜ் அணிந்து கலந்து கொண்ட ஆசிரியர்கள் எம்எஸ் மற்றும் எண்ணும் எழுத்தும் திட்டங்களை ரத்து செய்ய கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று தஞ்சை பனகல் கட்டடம் அருகே கருப்பு பட்டை அணிந்து ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். படித்த அனைவருக்கும் ஆண்டு ஊக்க ஊதிய உயர்வு வழங்கிடுங்க. ரத்து செய், ரத்து செய். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேச்சுவார்த்தையின் போது உறுதியளித்ததை தமிழ்நாடு அரசு அரசாணையாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர்.